நல்ல மெய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்கள் அனைவருக்கும் நேரத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல மெய்ப்பனாக எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மரித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து அவருடைய ஊழியங்களையும் பணிகளையும் ஆசீர்வதித்து இப்பொழுதும் ஆண்டவர் இந்த விடுமுறை நாள், இந்த நாளில் எங்களை ஆசீர்வதியும். ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை நாளுக்குரிய இறை வார்த்தையை எங்களுக்கு தந்து எங்களை போஷிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடியார்களாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்த அடியேனையும் சாரும் சாக்கோசாரி எடுத்து பயன்படுத்தி இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சிறப்பு பாடலாக நானே நல்ல மெய்ப்பன் இந்த உலகை ஆளும் மெய்ப்பன் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். நானே நல்ல மெய்ப்பன் என்ற பாடல். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை இந்த உலகை ஆளுமே நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளுமே இந்த உலகை ஆளுமே நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன்.
நல்ல மெய்ப்பனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நாளிலே நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 19 துவங்கி 25 முடிய. துன்புறும் கிறிஸ்துவின் முன்மாதிரி. துன்புறும் கிறிஸ்துவின் முன்மாதிரி, அதாவது இயேசு ஆண்டவர் நமக்காக துன்பப்பட்டார், நாமும் கூட துன்பப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை நம்ம இங்கே பார்க்கிறோம். வீட்டு வேலையாளர்களே, உங்கள் தலைவர்களுக்கு முழு மரியாதையோடு பணிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் கனிந்த உள்ளமுடையோருக்கும் மட்டுமல்ல, முரண்பாடோடு முரட்டாட்டமுள்ள குணமுடையவர்களுக்கும் பணிந்திருங்கள். முதல்ல ரொம்ப அழகா சொல்றாரு, இயேசு ஆண்டவர் துன்பப்பட்டதை போல நாமும் கூட துன்பப்படுவதற்கு தயாரா இருக்கணும். அதான் சொல்றார். அநியாயமாய் துன்பப்படும் போது கோபப்படுவதும் பதிலுக்கு துன்பம் விளைவிப்பதும் மனித இயல்பு. ஆனால் நாம் அப்படி இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக பதிலுக்கு பதில் செய்யாம பொறுமையோடு அன்போடு இருக்கணும். அதான் சொல்றார். விசுவாசிகளாகிய நாம் அநியாயமான பாடுகளை சகிக்கும் போது அது கடவுளுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார். கிறிஸ்து நமக்கு வைத்த முன்மாதிரியை இந்த பகுதி விளக்குகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு தோணலாம், அதே எப்படி எங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டா நாங்கள் துரோகம் பண்ணாமல் இருக்க முடியுமா? எனக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டா நான் சும்மா இருக்க முடியுமா? நான் பழிக்கு பழி வாங்குறேன், நான் பழிக்கு பழி வாங்குறேன். இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? பேதுரு, ஆண்டவருடைய முதல் பிஷப் போப் என்ன சொல்றாரு? அப்படி இல்லப்பா, நீங்க மன்னிங்க. மன்னிப்பதுதான் மிக சிறந்த ஒரு குணம். கிறிஸ்தவ குணம் என்பது அதான். அதனால மன்னித்து வாழுங்க. அப்போ உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும், அவங்க வாழ்க்கை மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அதான் நம்ம பார்க்கிறோம். ஒருவர் அநியாயமாக துயருறும் போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார், ஆனால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேரு உண்மைக்காக நீதிக்காக துன்பப்படுவது குறைவான மக்கள் தான் உண்மைக்காக நீதிக்காக துன்பப்படுறாங்க. அவங்க உண்மையாகவே கடவுளுடைய பேர் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கடவுளுக்காக சகித்தல், நாம் செய்த தப்புக்காக தண்டனை பெறும்போது பொறுமையா இருப்பது பெருமை அல்ல. ஆனால் நன்மை செய்தும் துன்பப்படும் போது அதை சகிப்பது கடவுளுக்கு பிரியமானது. இப்போ நம்ம கொலை பண்ணிட்டோம், தண்டனை பெற்று நான் அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே ரொம்ப ஏதோ செய்யாத மாதிரியே இருக்கிறது, அது இல்லை. மற்றவனை அடிச்சுட்டு எதுவும் ஒன்றும் செய்யாத மாதிரியே இருக்கிறது. மற்றவன் என்னை அடிக்கும் போது, மற்றவன் என்னை துன்பப்படுத்தும் போது நான் பொறுமையோடு சகித்திருப்பது, அமைதியாய். எப்படி இயேசு பிலாத்துவின் அரண்மனையிலே அமைதியாய் நின்றார் இல்லையா? ஏரோதின் அரண்மனையிலே அமைதியாய் நின்றார். 39 கசையடிகளை பெறும்போது அமைதியாய் நின்றார். அதுபோல நாமும் கூட நியாயமாய் நீதிமானாய் துன்பப்படும் போது பொறுமையோடு அமைதியோடு இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பாய் இங்கே பார்க்கிறோம். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும் இல்லையா? துன்பப்பட்டு, அதாவது பாவம் செய்து அக்கிரமம் செய்து துன்பப்பட்டால் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீதிக்காக, நன்மைக்காக, நேர்மைக்காக நீங்கள் செயல்படும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது சிறந்ததா இருக்கிறது. கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? இப்போ நமக்கு முன்மாதிரி இயேசாமி தான். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, நமக்காக அவர் பாடுபட்டு மரிக்கும் போது
அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை, இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள், கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா, அதான் சொல்றார். மனசாட்சியின் சுத்திகரிப்பு, கடவுள் எல்லாவற்றையும் காண்கிறார் என்ற விசுவாசத்தோடு பாடுகளை ஏற்கும்போது அது நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை, பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு அவர் பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை, நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள். ரொம்ப அழகா சொல்றார். அவர் அடிக்கப்பட்டாரு, அவரை துன்புறுத்தினாங்க, அவரை தலைமையில கொட்டிட்டு அடிச்சது யாருன்னு சொல்லுன்னாங்க. எல்லா அவமானங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவருக்கு கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்றோம்? சின்ன அவமானம், என்ன அவமானப்படுத்திட்டான், என்ன துன்பப்படுத்திட்டான். சொந்த மனைவி கிட்ட நம்ம அவமானப்படுறது இல்லை, சொந்த கணவன்கிட்ட அவமானப்படுறோம். என்கிட்ட ஒரு அண்ணன் சொன்னார், சொந்த மனைவி கிட்ட அவமானப்படுவது தவறு அல்ல, சொந்த மனைவி கிட்ட உடைந்து போங்கள், தவறே இல்லைன்ற. ஏன் அப்படின்னா அப்போதான் வாழ்க்கை நலமா. கணவன் மனைவி கிட்ட அமைதியா போறது, மனைவி கணவன் கிட்ட அமைதியா போறது தான் வாழ்க்கை. இருவரும் ஒரு 2 பேரும் மோதின்னு இருந்தா வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் வராது. அதனால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இளம் வயதிலே விவாகரத்து, கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க. நல்ல பாதிக்கப்படுவது வாழ்க்கை தான், பிள்ளைகள் இல்லையா. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொள்வதில்லை, அடங்கி போங்கள். அவங்க அடிச்சா கூட சரி பொறுமையா, அவங்க திட்டினா கூட பொறுமையா. நிச்சயமா ஒரு நாள் நம்முடைய பொறுமையும் நம்முடைய நியாயமான நம்முடைய வார்த்தைகளையும் நீ புரிந்து கொள்வார். நிறைய வீடுகளில் கணவன் செய்வது மனைவிகளுக்கு குழந்தைகளுக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஏன்னா கணவனை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை. அது புரிந்து கொள்ளுகிற நேரம் வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமையா. மனைவிகளும் அப்படிதான், கணவன் புரிந்து கொள்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை இல்லாமல் போகும். நிறைய பேர் இன்னைக்கு என்னுடைய இளம் வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, இது ஆண்டவருக்கு பிரியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆண்டவருக்கு சாட்சியா இருக்குதா? இல்லை. அதனால அதிலிருந்து நீங்க வெளியே வரணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் எல்லாவற்றையும் காண்கின்றார் என்ற விசுவாசத்தோடு பாடுகளை ஏற்கும் போது அது நம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிறது. கிறிஸ்துவின் முன்மாதிரி, அதான் நமக்கு நம்முடைய அழைப்பு இல்லையா. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நாம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கு. அவர் த பெஸ்ட், இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள், இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜீசஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாவம் இல்லாத பலி. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, பதிலுக்கு இல்லையா அவர் பதில் செய்யாம, அவர் வையப்படும் போது அவர் எதுவும் செய்யல, துன்பப்படும் போது பயமுறுத்தவில்லை, நீதியாய் நியாயந்திருக்கிற கருவலத்தில் தம்மை ஒப்படைத்தார். அவர் எதுவுமே பதிலுக்கு பதில் எதுவுமே செய்யல. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கணவன் செய்தா மனைவி, மனைவி செய்தா கணவன், பிள்ளைகள் செய்தா பெற்றோர் செய்த பிள்ளைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குன்னு செத்துக்குன்னு மாண்டுக்குன்னு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? சந்தோஷம் சமாதானம் இல்லை. இயேசுவை முன்மாதிரியாய் பின்பற்றுங்கள். அதான் பார்க்கிறோம். 24ஆம் வசனம், சிலுவையின் நோக்கம் பாவங்களுக்காய் மரித்தல். நாம் பாவங்களுக்காக மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவரே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். குணமாக்கும் தழும்புகள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது வெறும் உடல் நலம் மட்டுமல்ல, ஆத்மாவின் சுகத்தையும் குறிக்கிறது. மந்தையின் மேய்ப்பர், வழி தப்பிய ஆடுகள். நாம் அனைவரும் சிதறி போன ஆடுகளைப் போல இருக்கிறோம். திரும்பி வருதல் இல்லையா. இப்போ 25ஆம் வசனம் அதான் சொல், நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, வழி தப்பி ஆடுகளா இருந்த நம்ம ஆண்டவர் மந்தையின் மெய்ப்பரா இருந்து நம்மளை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? விசுவாசத்துல அழைக்கிறாரு, வார்த்தையில அழைக்கிறாரு, நம்முடைய பாடுகளை காண்பித்து அழைக்கிறார் இல்லையா. சிதறி போன ஆடுகளை போல இருந்தோம், திரும்பி வருகிறோம். இப்போது நம்முடைய ஆத்மாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணிப்புமாயிருக்கிற இயேசுவிடத்தில் திரும்பி வந்திருக்கிறோம். அவர் நம்மை பாதுகாக்கிறார். அப்போ நம்ம அநியாயமாக பாதிக்கப்படும் போது நம்முடைய நீதியை நிலைநாட்ட போராடுவதை விட சிலுவையில் அமைதியாய் துன்பங்களை சுமந்த கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். இப்படி போராட்டங்களை நீதி உள்ள நியாயாதிபதியிடம் ஒப்படைத்து அவர் காட்டிய அன்பின் பாதையில நடப்போம் இல்லையா. அதான் பார்க்கிறோம். நற்கிரியைகளுக்காக பாடுபடுவது கடவுளுக்கு பிரியமானது,
கிறிஸ்து நமது முன்மாதிரியாய் அவர் வழியில் நடப்பது நம் அழைப்பு. சிலுவை மரணம் நமக்கு நீதியையும் விடுதலையும் தந்தது இல்லையா? அந்த கிறிஸ்துவே நமது ஆத்மாவின் நிரந்தர மெய்ப்பராக இருக்கிறார். சில வசனங்களை பார்க்கிறோம். மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையதாக இருக்கிறது. அதே போல யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். அவருடைய தாழ்மை நம்ம பார்க்கிறோம். ஏசு 53:9, அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் கடவுளுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இல்லையா? அதே போல ஏசு 53:7, அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் இருந்தார். மத்தேயு 27:12-14, பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் அவர் மேல் குற்றச்சாட்டப்பட்ட போது அவர் ஒன்றிற்கும் மறுமொழி சொல்லவில்லை. நமக்காக பாடுபடுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பலியானார். ஏசு 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசு 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் மேல் விழப்பண்ணினார். யோவான் 10:11, நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்காக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, காலை நேரத்தில் மெய்ப்பரும் கண்காணியமாகிய நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவிடத்தில் நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள், அநியாயங்களுக்காக பாடுபட்டாதெல்லாம் பொறுமையோடு சகித்து ஆண்டவருக்காக உண்மையான பணியாற்ற கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வை வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல மெய்ப்பனாய் இருந்து வழி தப்பி போன எங்களை உம்முடைய மந்தைக்கு நேராக, உம்முடைய சிலுவைக்கு நேராக, உமக்கு நேராக, நல்ல மெய்ப்பனுக்கு நேராக வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், இந்த நாளிலே கேட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநியாயம் செய்து நாங்கள் பாதிக்கப்படுவதை விட நியாயம் செய்து பாதிக்கப்படுவதே சிறந்தது. அநியாயம் செய்து நீதி நிலைநாட்ட பாடுபடுவதை விட நியாயம் செய்து பொறுமையாக இருப்பதே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாரியும், மேஞ்சக்காவையும், அன்பான பிள்ளைகள், மாத்தால் மரியாளையும், சாரி டீச்சர், அடியனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. அடியன் பணியாற்றுகிற பாவன்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சரம், திருச்சபைகள் குடும்பங்கள் ஆசீர்வதியும். குறிப்பாய் பாவன்பள்ளி சபைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய மக்கள் இதற்காக ஜபித்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு உதவி செய்யும்படி கிருபை தார். அப்படியே எட்வின் ராஜன் பாபு சாருக்காக ஜபிக்கிறோம். ரூபாய் 10,000 தந்திருக்கிறார், நன்றி செலுத்துகிறோம். அவரையும் குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதியும். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனமாக சுயமாக இருக்கிறாங்களோ எல்லாருக்காக ஜபிக்கிறோம். வேல்மாகப்ப டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஐயருக்காக, அப்படியே கெனடி டாக்டருடைய அன்பு சகோதரன் தாமஸ் ஐயாவுக்காக, அப்படியே அன்பான மகள் மருமகனுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுகமாக இருக்கிறாங்களோ என் தேவன் கண்ணோக்கி பார். ஆண்டவர், இந்த நாளிலே அப்படி பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அருமையான ரெகுலர் வீவர் ஆண்டவரே, சென்னை ஐநாவரம் குட்ஷப்பட்டுத்தன் திருச்சனுடைய ஆண்டவரே, அன்புக்குரிய அண்ணன் லியோ கார்மேல் ராஜ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அண்ணனுக்காக ஜபி இந்த பிறந்த நாளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையெல்லாம் சந்திங்க. நல்ல சுகம் பலன் ஆண்டவர் ஜீவனோடு ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெற்றுக்கொண்டு வாழட்டும். அவருடைய அன்பு மனைவி, அன்பான ஆண்டவர் அக்காவுக்காக, அன்பு மகளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த சென்னையில் இருக்கும்போது வெயில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், காத்தவர்களும் வழிநடத்தும், தேவையெல்லாம் சந்தி ராஜா. இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை திரும்ப நாட்களை கண்டார்களோ எல்லாருக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நேரத்தில் இப்படி இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். இப்படிய ஆண்டவர் தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். சாதி மதத்தை பிடித்து தொங்காமல் அன்போடு அமைதியோடு நல்ல மெய்ப்பர்களை எங்களை வழிநடத்த கிருபை தார். இப்படி இந்த தமிழ்நாட்டுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு வேண்டும் ராஜா. சாதி மதம் ஆண்டவரை இதை பிடித்து தொங்காமல் இருக்கின்ற மனிதநேயத்தோடு வாழுகிற ஆண்டவர் நல்ல தலைவர் எங்களுக்கு வருகிற மே மாதம் 4ஆம் தேதி ஆண்டவர் தர வேண்டுமா ஜபிக்கும். இந்த நாளிலும் இப்படியே விபிஎஸ் பயிற்சி பட்டறைக்காக ஜபிக்கிறோம். ஆம்பர் சபை சங்கத்தின் வழியாக ஆம்பர் இம்மானுவேல் திருச்சியில் நடைபெறுகிற போது அநேக வாலிப்பிள்ளைகள் கலந்து கொண்டு விபிஎஸ் நடத்த கிருபைத்தார். அடியார்களுடைய போத ஓட்டத்திலிருந்து வருகிறார்கள். பயணங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே, இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆயர்களுக்காக ஜபிக்கிறோம். சபைகளுக்காக ஜபிக்கிறோம். அவர் நடைபெற்று வருகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சியோடு ஜபிக்கிறோம், கண்ணீரோடு ஜபிக்கிறோம், வேதனையோடு ஜபிக்கிறோம். ஜபங்களை கேட்க வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் ராஜா. 3 சபை சங்கத்தை ஆசீர்வதிங்க. சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்க. ஐஎல்எஸ் பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவசர ஜபமாக அப்படியே ஆண்டவரே, இஸ்ரேல் ஈரான் போருக்காக ஜபிக்கிறோம்.
ஆண்டு இது நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நம்முடைய எண்ணெய் வளங்கள் பாதிக்கப்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும், ஏழை நாடுகள் இன்னும் ஏழைகளாக மாற்றப்படுவார்கள். உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்திருக்கிறது. அதிலிருந்து எங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாட்டிலே அமைதி சமாதானத்தை தார், உலக நாடுகள் அமைதி சமாதானத்தை தார். தொடர்ந்து உடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். வெயில் விஷயத்தில் எங்களை காத்து மேக ஸ்தம்பத்தினால் நிறைத்து ஆண்டவரை நல்ல மழையை தந்து இந்த உலகத்தில் நமக்கு சாட்சியை வாழ கிருபை தார். இதை காணொளி வழியாக பார்க்கிறவங்க, கேட்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, இதை ஷேர் பண்றவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்களை மாற்றி அமைதி சமாதான சந்தோஷத்தை தந்து ஆண்டவரை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளை பயணங்களை ஆசீர்வாதம். நாளை தினத்தில் உடைய ஆலயத்துக்கு வந்து ஆடு நல்ல மெய்ப்பன் ஞாயிற்றுக்கிழமையில உடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். புதிய கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல்ல மெய்ப்பன் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.